இந்திய ரயில்வேயின் 160வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் அரிய புகைப்பட கண்காட்சி துவங்கியுள்ளது. இந்திய ரயில்வேயின் அரிய புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சி சென்னை எழும்பூர் கிரீன் சாலையில் உள்ள லலித் கலா அகாடமியில் துவங்கியுள்ளது. இக்கண்காட்சியை துவக்கி வைத்த தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா, ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவில் பருத்தி பஞ்சுகள் உள்ளிட்ட பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக மட்டும் ரயில்களை பயன்படுத்தி வந்ததையும், நாளடைவில் வர்த்தக நோக்குடன் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வளர்ச்சியடைந்ததையும் நினைவு கூர்ந்தார். Essentially, the railways were built in India to carry the cotton crops from the hinterland to the factories in England. But later on, as the British Empire increased in India, its importance for development of Indian economy really grew with times. இக்கண்காட்சி ரயில்வே வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று பார்வையாளர்கள் தெரிவித்தனர். இந்தியன் ரயில்வேஸோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கிற இந்த எக்ஸிபிஷன் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்து ரசிக்க வேண்டிய எக்ஸிபிஷன். இது மாதிரியான எக்ஸிபிஷனை இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னால உள்ள படங்கள்லாம் இங்க இருக்குது. இதுக்கு பின்னாலேயும் இப்படிப்பட்ட படங்கள் இருக்குமான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு பிரமாதமா இருக்குது. இக்கண்காட்சியில் ஆரம்பகால ரயில் பெட்டிகள், ரயில் நிலையங்களின் தோற்றம், நீராவி என்ஜின்கள், மகாத்மா காந்தி போன்ற தலைவர்களின் ரயில் பயணம் அடங்கிய காட்சிகள், ரயில் பராமரிப்பு முறை உள்பட 200க்கும் மேற்பட்ட அரிய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த இலவச கண்காட்சியை வரும் 16ஆம் தேதி வரை தினமும் காலை 11 மணி முதல் மாலை 7 மணி வரை பார்வையிடலாம்.